ஹாய் மக்களே, இன்னைக்கு நாம பார்க்க போற படம் இருக்கு பாருங்க. சாதாரண ஒரு ஜாக்கெட், அதுக்காக நடக்கிற மன போராட்டம் தான் இந்த படம். என்னடா இது, ஒரு படத்துக்கு எவ்வளவு பில்டப் கொடுக்குறேன்னு பாக்குறீங்களா? இந்த கதை முழுக்க முழுக்க ஒரு ஜாக்கெட்டை வச்சு தான் ஓடும். அடா ஆமாங்க, ஒரு சாதாரண ரவிக்கைக்காக ஒரு குடும்பமே எப்படி சண்டை போடுது, ஒரு தாயோட பிடிவாதம் எப்படி அவளோட அடையாளமா மாறுது, ரொம்ப அழகாவே சொல்லியிருக்காங்க. கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோக்கு ஒரு ஹைட் கொடுத்தா வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரும், கொடுப்பீங்கன்னு நம்புறேன். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கதை ஆரம்பிக்கிறது 90s காலத்துல தென் தமிழகத்துல இருக்கிற ஒரு பச்சை பசேல் கிராமத்துல. முதல் சீன்லயே நம்ம ஹீரோயினை தான் பாக்குறோம். ஆனா இவங்க ஒரு சாதாரண ஹீரோயினே இல்லைங்க, பேரு அங்கம்மா. அப்படியே புயல் மாதிரி இருப்பாங்க, சேலையை எடுத்து பிடிச்சி கட்டியிருப்பாங்க. ஆனா ஜாக்கெட் இல்ல, கையில ஒரு சுருட்டம் இருக்கும். ஸ்டைலா ஒரு ஸ்கூட்டரை எடுத்துக்கிட்டு ஊருக்கு பால் ஊத்த போறாங்க. இவங்க வெறும் பால் வியாபாரி மக்கள் இல்லைங்க, கிராமத்துல இவங்க தான் பெரியம்மா. இவங்க சொன்னா ஒரு குடும்பம் கேட்டு நடந்துக்கணும். இவங்களை பார்த்தாலே ஒரு மரியாதை, ஒரு பயம் எல்லாருக்கும் வரும். இவங்களுக்கு ஒரு பெரிய பச்சை குத்தல் வேற கையில இருக்கும். இது அவங்க அம்மாட்ட இருந்து வந்த ஒரு பாரம்பரியம். இவங்களுக்கு மொத்தம் 2 பசங்க. முத பையன் பேரு பரணி, மூத்த பையன் விவசாயம் பாக்குறாரு. தாயோட ஆளுமைக்கு கட்டுப்பட்டு அமைதியா இருக்காள். மருமகள் தென்றல் இருக்காங்க. இவங்க தான் இந்த குடும்பத்தோட அமைதிக்கான போராளி. இன்னொரு பையன் சரண், டாக்டருக்கு படிச்சுட்டு இப்பதான் நகரத்துல இருந்து கிராமத்துக்கு வராரு. நவீன சிந்தனையோட வர இவருக்கும் அவங்க அம்மாவோட பழக்க வழக்கம் சுத்தமா பிடிக்கல. சரண் தான் படிச்ச நகரத்துல முல்லையரசிங்கிற ஒரு பணக்கார பொண்ணை காதலிக்கிறார். லவ்வுக்கு 2 பக்கமும் ஓகே. பொண்ணு வீட்டுக்காரங்க பையன் வீட்டை பார்க்க வர்றதுக்காக நானும் குடிக்கிறாங்க. இங்கதான் ட்விஸ்டே ஆரம்பிக்கு. சரண் இப்போ டாக்டர், பொண்ணு வீட்டுக்காரங்க பெரிய மனுஷங்க. அவங்க முன்னாடி தான் அம்மா ஜாக்கெட் போடாம நின்றுடக்கூடாதுன்னு சைன் ரொம்ப பயப்படுறாரு. அவருக்கு இது ரொம்ப வெக்கமா தெரியுது. அம்மா ப்ளீஸ்மா, அந்த நிச்சயம் முடிகிற வரைக்கும் ஒரு நாள் மட்டும் ஜாக்கெட் போட்டுக்கோங்க, அவங்க நம்மள தப்பா நினைக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. அங்கம்மா ஒரு நிமிஷம் கூட யோசிக்கலையே. ரவிக்கையா அதெல்லாம் போட முடியாதுன்னு ஒரே வார்த்தையில முடிச்சிட்டாங்க. அவங்களுக்கு அது அவமானமா இல்லை, அது அவங்க சுதந்திரம், அவங்க உடம்ப அவங்க இஷ்டம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. சரண் ரொம்பவே மனசு உடையிறார். நேரடியா அம்மாவை கேட்க துணிச்சல் இல்லாம என்ன பண்றாரு தெரியும், சாமர்த்தியமா தான் அண்ணி தென்றல் கிட்ட இந்த வேலையை ஒப்படைக்கிறார். அண்ணி, நீங்க தான் எப்படியாவது அம்மாவை சம்மதிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. மருமகள் தென்றல் மாமியார் கிட்ட பயத்தோடவும் பாசத்தோடவும் பேசி பாக்குறாங்க. அது உங்க விருப்பம் தான் அத்தை, ஆனா பையனோட வாழ்க்கைக்காக ஒரு நாள் தானே கெஞ்சுறாங்க. அதே மாதிரி கிராமத்துல இன்னொரு தாய்க்கு பால் கொடுக்கும் பழக்கத்தை நிறுத்தணுடைய சண்டை நடக்கும். அதாவது காலம் மாறுது, நீயும் மாறித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மூத்த மகன் பரணி அம்மாவுக்கும் தம்பிக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டு முழிக்க அவர் அம்மாவை நல்லா புரிஞ்சுக்கிட்டாலும் தம்பிக்காக பேச வேண்டிய கட்டாயம். சரண் இதோட விடலையே, அந்த ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷங்க அங்கம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டையும் போய் அம்மாவை எப்படியாவது மாத்தணும்னு சொல்லி நெருக்கடி கொடுக்குற. எல்லாருமே அவங்களுக்கு தெரிஞ்ச பாசையில அங்கம்மா கிட்ட பேச வராங்க. தனக்கு இப்படி நெருக்கடி கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சு அங்கம்மா பொங்கி எழுறாங்க. இது என்னுடைய உடம்பு, நான் ஏன் அடுத்தவங்களுக்காக மாறும்? என்னை பார்த்து கேவலமா நினைக்கிறவங்க வேணும்னா என் வீட்டுக்கு வராம போயிட்டு போகட்டும் அப்படின்னு ஒரு ஃபயர் ஸ்பீச் கொடுக்குறாங்க. அங்கம்மா சுட்ட பிடிச்சுக்கிட்டு தனியா தோட்டத்துல உட்காந்து யோசிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. தன்னோட இந்த சின்ன பிடிவாதம் பையனோட வாழ்க்கையை பாதிக்குமோன்னு ஒரு சின்ன தயக்கமும் அவங்களுக்குள்ள வருது. அதோட தன்னோட ஆண் நண்பருடன் பேசி தன்னோட தனிமையை வெளிப்படுத்திக்கிறாங்க. பையனுக்கும் அம்மாவுக்கும் நடுவுல ரொம்ப எமோஷனலான வார்த்தை போர் நடக்குது. சரணோட கண்ணீர், அம்மா மேல இருக்கிற பாசம், இதையெல்லாம் பார்த்து அங்கம்மா ஒரு பெரிய முடிவை எடுக்கிறாங்க. வேற வழியே இல்லாம தனக்கு பிடிச்ச தன்னோட அடையாளமான பழக்கத்தை தன்னோட மகனோட எதிர்காலத்துக்காக விட்டு கொடுக்க முடிவெடுக்கிறாங்க அங்கம்மா. முதல்ல அங்கம்மா ஜாக்கெட் போட்டுக்கிட்டு கண்ணாடி முன்னாடி நின்று பாக்குறாங்க. ரொம்ப கனமா இருக்கும் அந்த காட்சிகளை நம்ம பார்க்கும் போது அவங்க முகத்துல எந்த சந்தோஷமும் இருக்காது. ஒரு ராணியா சுத்தின அவங்க இப்போ ஒரு கூண்டுக்குள்ள அடப்பட்ட மாதிரி உணர்றாங்க. அந்த ஜாக்கெட் அவங்களுக்கு ஒரு சிறைச்சாலை மாதிரி தெரியுது. ஜாக்கெட் போட்ட அந்த தோற்றம் அவங்களுக்கான மரியாதையும் கொடுக்கல, ஆனா அவங்களுக்கே ஒரு விதமான போரைக்கணத்தை கொடுக்குதுன்னு அவங்க உணர்றாங்க. பொண்ணு வீட்டுக்காரங்களும் வராங்க. சரண் ஆசைப்பட்ட மாதிரி அங்கம்மா நாகரிகமா இருக்காங்க. எல்லாமே சுகமூகமா முடியுது. சரண் சந்தோஷமா இருக்கார். ஆனா அங்கம்மா முகத்துல அந்த பழைய சந்தோஷம் இல்லை. நிச்சயம் முடிஞ்சு போச்சு, சரண் நிம்மதியா இருக்கார். ஆனா அங்கம்மா தான் ரூம்ல நிக்கிறாங்க. இப்போதான் அவங்களுக்கே புரிய மத்தவங்களுக்காக நம்ம வாழ முடியாது, நம்மளுடைய அடையாளம் தான் நம்மளுடைய பலம். டக்குன்னு அந்த ஜாக்கெட்டை கடைச்சி தூக்கி எறிஞ்சிட்டு திரும்பவும் தன்னுடைய பழைய மாதிரி ஜாக்கெட்டே போடாம தான் சுருட்டை பிடிச்சுக்கிட்டு தான் முழு சுதந்திரத்தோட அவங்க நடக்கிறாங்க. ஒரு சாதாரண ரவிக்கு வெறும் உடம்பு மட்டும் இல்லை, அது ஒரு பெண்ணோட தனிப்பட்ட உரிமை. அடுத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு பயந்து நாம நம்மளோட அடையாளத்தை ஒருபோதும் விட்டு கொடுக்க கூடாது. காலம் மாறிடுச்சுன்னு எல்லாரும் சொன்னாலும் நான் என்னோட வழியில தான் வாழ்வேன்னு ஒரு கிராமத்து பெண் சொன்ன வலிமையான பதில் தான் இந்த அங்கம். எப்படி இருந்துச்சு என்னுடைய விளக்கம்? பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போட்டுட்டு அப்பயே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.